ஒரு காதல். இந்தாங்க இந்த பாலை பிடிங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஸ்லோவா. இன்னும் ஸ்லோவா. ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரோட மனசும் ஒன்னாதான் இருக்கு. யாருக்கு ஆபத்துனாலும் ஓடி போய் உதவி செய்யறது தான் உங்க குணம் சின்ன மாமா. ஆனா இடையில என் விஷயத்துல தான் நீங்க கல் நெஞ்சக்காரரா மாறிட்டீங்க. இருந்தாலும் மத்தவங்க விஷயத்துல உங்க உதவி செய்யற பழைய குணம் இன்னும் அப்படியே தான் சின்ன மாமா இருக்கு. கயல் உள்ள பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. போங்க. உங்ககிட்ட சொல்லாமலே வந்துட்டா பாத்தியா? பாத்தியா நிஷா, நான் சொன்ன மாதிரி அவ உனக்கு போட்டியா வந்துட்டா பாத்தியா? எப்படி சூர்யா சாரோட ஜோடியா படுத்துக்கிட்டு பிளட் கொடுத்துட்டு இருக்கா. என்னாலே தாங்கிக்க முடியல. நீ எப்படிதான் தாங்கிட்டு இருக்க? இந்த யோசனை எனக்கு வராம போச்சு. தெரிஞ்சிருந்தா நான் சூர்யா சார் கூட சேர்ந்து பிளட் கொடுத்திருப்பேனே. ஹே, பாத்தியா சூர்யா சார் கையிலும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்கன்னு. ஆனா கேம்ப்ல மட்டும் எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்காங்களே, எதனால? யாருக்கு தெரியும்? ரெண்டு பேரும் நம்மள முட்டாளாக்கி வேடிக்கை பாக்குறாங்களோ என்னமோ. எந்த புதர்ல எந்த பாம்பு இருக்குன்னு யாரு கண்டா? சும்மா இருடி. என்ன மேடம், இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நீங்க கொஞ்சம் வயலண்டா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க, நான் எதிர்பார்க்கலையே. ஹலோ, என்ன தொடுற தைரியம் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு திருட்டு பூனைக்கு தான் இருக்கு. அந்த பூனை தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்னு எனக்கு தெரியாதா என்ன? இதே வேலையை வேற யாராவது பண்ண நினைச்சிருந்தா கூட நம்ம வந்திருக்கிறது மெடிக்கல் கேம்ப் போட்டு மக்களுக்கு சேவை பண்றதுக்கு. ஆனா நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க சதீஷ்? மருத்துவ முத்தம் ரொம்ப ஃபேமஸ். மெடிசன் படிக்காத மேதையெல்லாம் மருத்துவ முத்தத்தால ஃபேமஸ் ஆகுறப்போ மெடிசன் படிச்சேன்னா ட்ரை பண்ணக்கூடாதா? தப்பு இல்ல, ஆனா அதுக்கு நேரம் காலம்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுக்கெல்லாமா நல்ல நேரம் பார்ப்பாங்க? கிடைக்கிற நேரத்தை நல்ல நேரம் ஆக்கிக்க வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ மேம். சாரி, நான் அப்புறமா வரேன் அர்ச்சனா. கயல், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல இல்ல, நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். இல்ல மேடம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். உங்களுக்குள்ள இப்படி ஒரு கிண்டல் ஆசாமி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு கயல். இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்து சதீஷ் சாரும் நீங்களும். கயல், சதீஷும் நானும் ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே டெவலப் ஆகி இப்ப காதல் ஸ்டேஜை கடந்து கல்யாணத்துக்கான பெர்மிஷனுக்காக வெயிட்டிங். அதான். காதல் கல்யாணம் எல்லாம் ஓகே தான்,
அதுக்காக இப்படி பப்ளிக்ல எனக்கு புரியுது அது. இனிமே அந்த கிரிக்கெட்ட இருந்து நான் பாதுகாப்பா இருக்கேன். ஏன் உங்களுக்கெல்லாம் லவ் ரொமான்ஸ்லாம் இருந்ததே இல்லையா என்ன? என்ன அவ்வளோ ஸ்ட்ரிக்டான போலீஸா? ரொமான்ஸ் இல்லையான்னு கேட்டா இவ்ளோ யோசிக்கிறீங்களே. சரி, அது உங்க விருப்பம். இப்ப சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? அதையாவது இப்படி யோசிக்காம சொல்லுங்க. இல்ல ஜெனரல் செக்கப்க்கு ஆளுங்களை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? அது விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆனா கடைசியில நானே சிவ பூஜையில புகுந்த கரடி ஆயிட்டேன். ரொம்ப ஓட்டாதீங்க கயல். ஒரு நாள் உங்களுக்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பம் அமையும். நிச்சயமா அமையாது. சரி, நான் இப்போதைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. அதனால நான் அப்புறமா வரேன். ம். குட் மார்னிங் மேடம். ஐ எம் தங்கவேலு. என்ன பாக்குறீங்க? இந்த தங்கவேலு எப்படி இங்கிலீஷ் பேசுறான்னு தானே பாக்குறீங்க? எல்லாத்துக்கும் அதோ இவன் தான் காரணம். இவன் உள்ள போனா பல பாஷை வெளியே வரும். ஹலோ, ஒரு போலீஸ் முன்னாலேயே குடிச்சிட்டு பேசுறீங்களா? இப்படி நடு ரோட்ல குடிச்சிட்டு பேசுறது ரொம்ப தப்பு. பேசாம வீட்டுக்கு போங்க. மேடம், என் பொண்டாட்டி கூட இவ்வளவு அக்கறையா குடிச்சிட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொன்னது கிடையாது. ஆனா நீங்க ரொம்ப அக்கறையா சொல்றீங்களே மேடம். இதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேடம். உங்களை மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைச்சா என் வாழ்க்கை ரொம்ப சோகமா இருக்கும் மேடம். இவன் குடிச்சிட்டு வளர்றான். இவன் கிட்ட பேசினா நல்லா இருக்காது. ஸ்டாப் ஸ்டாப். எஸ்கேப் ஆயிரலான்னு பாக்குறீங்களா? நோ 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 நோ, நான் ஒன்ன விடவே மாட்டேன். இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும். சொல்லிட்டு போ. தொலைச்சிருவேன், ஒழுங்காரு. ஏய், நான் பேசினே இருக்கிறேன், நீ போயிட்டே இருக்க. அவ்வளவு திமிர உனக்கு? உன்ன கையில் சின்ன மாமா, சாரி சார், வாய் தவறி சொல்லிட்டேன் சார். ரத்தம் வருது சார், காயம் பட்டிருக்கு சார். எனக்கு ஒண்ணும் இல்ல. ரொம்ப வலிக்குதா சார்? ரொம்ப காயம் பட்ட மாதிரி இருக்கே சார். வாங்க, உடனே டாக்டர் கிட்ட போலாம். வாங்க. பார்த்து வாங்க சார். ஐயோ சார், என்னாச்சு? முதுகுல ரொம்ப அடிபட்டிருக்கு சார். ரொம்ப சரி, வாங்க, அர்ஜென்ட். உள்ள வாங்க. உள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுங்க. கைல் மேடம், எப்படி காயம் ஆச்சு? ஒரு கிளாஸ் பீஸ் கிழிச்ச மாதிரி இருக்கே.